ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம வீடியோ பாக்குறீங்களா? சரி, நம்ம தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே புரியும் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய், இது வந்து யாருக்குன்னா எங்க மாமா வெளிநாட்டுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, வேலை இல்லைன்னு சொல்லி. பிடிச்ச வேலை கிடைக்கும், கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவோம், அப்புறமா நம்ம முன்னுக்கு வந்துருவோம். இது வந்து மாமா நான் உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க தான் பாக்குறீங்க. சரி, ஓகே. சரி, எல்லாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆனா எங்க மாமா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அங்க இருந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாம அங்க உட்காந்துருக்காங்க வெளிநாட்டுல போய். வெளிநாட்டு வாழ்க்கைன்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க வீட்டுல யாரெல்லாம் வெளிநாட்டு போயிருக்காங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்ப எங்க மாமா அங்க வெளிநாட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்காகத்தான் நான் வந்து இந்த இது சொல்றேன். ஓகே, இப்ப நீங்க வந்து வீடியோ முழுசா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன தைக்க போறோம்னா காலர் பிளவுஸ். என்னப்பா, இன்னைக்கு நம்ம காலர் பிளவுஸ் தைக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுசா பாருங்க. ஒரு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ காலர் பிளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வெட்டி இருந்தோம். அதை நீங்க எதுக்கு ஒரு ரெட்டு பார்த்துக்குங்க. இப்போ அந்த அளவுக்கு இப்போ நம்ம காலர் பிளவுஸ் தைக்க போறோம். இது இடுப்பு வந்து 27 இன்ச்சு இடுப்பு உள்ள காலர் பிளவுஸ். இதை நான் இப்போ எப்படி தைக்கிறதுன்னு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம வந்து காலர் பிளவுஸ் வந்து எப்பயுமே வந்து கஷ்டமா இருக்கும் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பேக் நெக் மட்டும் ஒரு 3/4 இன்ச்சு கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். மற்ற எல்லாமே பிளவுஸ்ல உள்ள அளவு அப்படியே நீங்க இது பண்ணிக்கங்க. இப்ப பேக் கட்டு இப்ப தைக்க போறேன், அதை ஒரு ரெண்டு பாத்துக்கங்க. லைனிங்கோட அவுட்லைன்ல வந்து கரெக்டா ஒரு புள்ளி அளவு தான் தையல் போடணும். அதுக்கு மேற்கொண்டு போட தேவையில்லை. போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பினிஷிங் கிடைக்காது. கரெக்டா அந்த ஒரு நூல் அளவு தான். மெயின் பீஸை வெட்டிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை வந்து ஒரு ஓரலா வெட்டியிருக்கேன். அப்படி வெட்டினாதான் உங்களுக்கு மேக்சிமம் கரெக்டா அமையும். சில பூனம் துணி இந்த மாதிரி துணிகளுக்கு வந்து அது அப்படி செட் ஆகாதனால லைனிங்கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் பீஸ்ல ஓரலா வெட்டுவோம். இப்போ இந்த மாதிரி உள்ள பீஸுகள் வந்து நீங்க முதல்ல மெயின் பீஸ்ல கரெக்டா வெட்டிட்டு லைனிங் அதுக்கப்புறம் வெட்டுங்க. தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ அவுட்லைன் வந்து நம்ம கரெக்டா எங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாமே நம்ம கரெக்டா வெட்டிடணும். வெட்டிட்டு கீழ்பட்டி இதுக்கே நான் மடிச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கிறேன்னா பட்டி வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கா உட்காரும், திருவாது. முதுகு பட்டி வந்து கரெக்டா உட்காரும். இதை கரெக்டா ஒரு 1.25 இன்ச்சுக்கு நீவிக்கிங்க. நீவிட்டு கரெக்டா அந்த ஒரு பட்டி மடிச்சது வந்து 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு 1.25 இன்ச்சுக்கு பட்டி போட்டோம். பட்டி போட்டோம் அப்படின்னா கரெக்டா நமக்கு திருகாம கொள்ளாம அந்த பட்டி வந்துடும். இப்போ அதை வந்து தீசுதான் சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 1.5 இன்ச்சு தும்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 1.5 இன்ச்சுக்கு ஒரு தும்புக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ பேக் தைச்சாச்சு. அடுத்து வந்து கிராஸ். கிராஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கழுத்து தான் தைக்கணும். ஏன் கழுத்து தைக்கணும்னா எந்த இழுவைக்கு வராம கரெக்டா கழுத்தை தைச்சிட்டோம் அப்படின்னா மற்ற பீஸ் வந்து கரெக்டா உட்காந்துரும். மற்ற சைட்ல உள்ள எல்லா பீஸும் கரெக்டா உட்காந்துரும். என்னைக்குமே வந்து கிராஸ்ல தைக்கும் போது கையை வந்து இழுத்துடக்கூடாது, தன் நிலையிலே வச்சு தைக்கணும். அவுட்லைன்ல வந்து
கரெக்டா ஒரு புள்ளி தான் இருக்கணும், கூடுதலா வைக்க கூடாது. அதை இழுக்காம முண்டாவை இழுக்காம அப்படியே கரெக்டா உட்காந்து தச்சிங்கன்னா ஷோல்டர் கரெக்டா உட்காரும். இப்போ அவுட்லைன்ல பூரா வெட்டிட்டு பிசல் கரெக்டா அந்த அளவுக்கு வெட்டிடுங்க. இது அந்த காலர் வர இடத்துக்கான கட் மார்க். அதுக்கப்புறம் கரெக்டா ஆப்போசிட்டா வச்சு இந்த பீஸை கழுத்துல இருந்து தான் என்னைக்குமே ஆரம்பிக்கணும். அதாவது கழுத்துடைய அவுட்லைனை ஃபர்ஸ்ட்ல தச்சிடணும். தச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பீஸு கொண்டு போகணும். இப்போ கழுத்தை இழுக்காம கொண்டும் கழுத்தை இழுத்துடக்கூடாது. ஏன்னா ஃபுல் கிராஸ்ல தான் நம்ம முன்பக்கம் வெட்டுறோம். அது லேசா நீங்க இழுத்தாலுமே அளவு மாறிக்கிறோம், ஃபினிஷிங் கிடைக்காது. கரெக்டா நீங்க எந்த இடத்துல கட்டிங்களோ அந்த இடத்துல இருந்து கரெக்டா முடிச்சிடணும். இப்போ சுத்தி இருக்கிற துணிகளை கரெக்டா வெட்டிடுங்க. வெட்டிட்டு கழுத்துக்கிட்ட அதே மாதிரி வெட்டிடுங்க. காலர் பிளவுஸ்ல வந்து முன்பக்கம் வந்து பெரும்பாலும் கழுத்தோட கேட்டு அரை காலர் அரை லேபர் மட்டும் வர்ற மாதிரி தான் பெரும்பாலும் போடுவாங்க. ஃபுல் காலருக்கு நான் இன்னொரு வீடியோல போடுறேன். இது வந்து லேபர் மட்டும் வரும். இது வந்து முன்கழுத்து நம்ம எப்பயும் போல ஜாக்கெட்ல வர்ற மாதிரி வரும். அது மாதிரி கலந்து தச்சுக்கிறணும். இப்போ டாட் நம்ம எப்பயுமே வந்து டாட்டை கரெக்டா நேரா போடணும். ஒரு சிலர் வந்து பெண்டு கொடுத்து போடுறாங்க, அது தேவையில்லை. அது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இதாக இருக்காது. கரெக்டா ஒரு நூலு தான் இந்த புறம் பிடிக்கணும். மேற்கொண்டு பிடிச்சிங்க அப்படின்னா அது சரியா உட்காராது. கரெக்டா ஒரு நூல் அளவு பிடிச்சிங்கன்னா கிராஸ் வந்து எந்த திருத்தம் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டா கிராஸ் வந்துடும். அதே மாதிரி ஆப்போசிட்டா போயிட்டு ரிட்டர்ன் எடுத்து அப்படியே 2 லைனா போட்டுருவோம். போட்டு கிராஸா வெட்டி விட்டு கரெக்டா அதுக்கு நேரம் நம்ம மார்க் பண்ண இதுல இருந்து ஒரு புள்ளி தான் பிடிக்கணும். முண்டா டாட் வந்து அதிகமா நீங்க பிடிச்சிங்கன்னா முண்டாவை நீங்க ஏற்றும் போது உங்க கை திருகும், சரியா வராது. அதனால ஒரு நூல் தான் பிடிக்கணும். ஒரு நூல் பிடிச்சிட்டு நீங்க ஒரு 2 டாட்டு சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா சப்போஸ் ஒரு நேரம் இழுத்துருந்தோம்னா நமக்கு சரியாது தெரியாது. இப்போ காஸ்ட் டாட் ரெண்டுமே அக்யூரேட்டா இருக்கும், திருகலே இல்லாம கரெக்டா இருக்கும். இப்போ கிளாஸ் முடிச்சாச்சு. அடுத்து பெல்ட் நம்ம ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சிருந்தோம். இப்போ அதுக்கு மேல கொடுத்து கரெக்டா நம்ம எங்க மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து தையல் மார்க், அதாவது வந்து பட்டியில தையல் மார்க் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுல இருந்து தையல் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு அது எங்க முடியுதோ முடிகிற இடத்துல ஒரு கட் மார்க் இருக்கும். அதே மாதிரி நம்ம கட் மார்க் போட்டுக்கணும். ஆப்போசிட்டா, அதாவது வந்து ஃப்ரண்ட் முன்னு வர மாதிரி கரெக்டா வச்சு வச்சுக்கணும். இப்போ தச்சுட்டு இதுல இருந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க ஓரத்துல பச்சாக்கா. லைனிங்ல மெயின் பீஸ்ல இல்லாம லைனிங்ல தைக்கும். லைனிங்ல இப்ப கரெக்டா அவுட்லைன்ல கரெக்டா லைனிங்ல தைக்கும். தச்சுட்டா அடுத்து இந்த இடத்துல உள்ள வந்து துணி கொஞ்சம் கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்பதான் ஸ்டிப்பா இருக்கணும். கொஞ்சம் துணி கூடுதலா இருந்துச்சுன்னா இன்னொரு பீஸை நீங்க லைனிங்காவே ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவே கொடுங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த இதுகிட்ட ரொம்ப ஸ்டிப்பா இருக்கும். சில பேண்ட் துணி தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கனமா தெரியும். அவ்வளவு கனம் தேவையில்லை. நார்மலா நம்ம லைனிங் துணியிலேயே நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம்னா ஃபினிஷிங்கா இருக்கும். லைனிங் துணி கொடுக்கணும். வேற பேண்ட் கிளாத் இதுல லைனிங் ஜாக்கெட்ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அது நம்ம நார்மல் பிளவுஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டுமே ஒன்னா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கிராஸ் ஏற்கனவே தச்சு வச்சிருக்கோம்ல, அதை வந்து நம்ம முதல்ல முன்பக்கமா வந்து இப்போ இந்த கிராஸ் ஏன் வெட்டணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டா நம்ம அதுக்கு நேரம் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அளவுக்கு நம்ம தும்பு வச்சு இதை தைக்கணும். இதை வந்து நம்ம பட்டியை வந்து லேசா இழுக்கணும். எக்காரணம் கொண்டு கிளாஸ் பீஸை வந்து இழுக்கவே கூடாது. முன்பக்கம் கிராஸ் பீஸை வந்து இழுக்கவே கூடாது. அப்படின்னாதான் இந்த பட்டி கரெக்டா வரும். நம்ம வெட்டின அளவுக்கு இது கரெக்டா வரும். தச்சுட்டு இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட பட்டி எல்லாமே கரெக்டா
அக்யூரேட்டா வரும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா இதை கீழே வச்சு இதை மேல் பக்கமா வச்சு இப்ப தைக்கணும். இப்ப நம்ம தைக்கும் போது ரெண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு, அதாவது பட்டியை தான் இழுக்கணும், கிராஸ் பீஸை எக்கான கொண்டு இழுக்கக்கூடாது. இது ஏன் இழுக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா, கிராஸ் பீஸை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா முன்பக்கம் அதுக்கான அளவு கிடைக்காம டைட் ஆயிடும், அதாவது அதோட சுற்றளவு குறைஞ்சிரும். நீங்க இழுத்தீங்கன்னா அதோட சுற்றளவு குறைஞ்சிரும், அப்போ அளவு குறைஞ்சிரும். கொஞ்சம் லேசா இருந்தா தட்டி விட்டுக்குங்க. இப்போ ரெண்டையுமே வச்சு பார்த்து அதோட அளவு சரியா இருக்கான்னு ஒரு எட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக தான் வெட்டி இருக்கோம், இருந்தாலும் ஒரு எட்டு பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பட்டி. பட்டி வந்து நமக்கு கிராஸ் பீஸ், இது லைனிங் பீஸ்ல மேற்பக்கம் லைனிங் பீஸ் போடுங்க. அடிப்பக்கத்துக்கு லைனிங் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்காது, அதனால அது மட்டும் மெயின் பீஸ்ல போட்டுக்குங்க. மேல் பட்டிக்கு எப்படி வெட்டுங்க, மேல் பட்டிக்கு வந்து லைனிங் துணியிலே போடுங்க, அது உங்களுக்கு ஸ்டிப்பாக தான் இருக்கும். அடிப்பட்டிக்கு மட்டும் மெயின் பீஸ்ல போட்டுக்குங்க, அது கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும். அதையும் லைனிங்லேயே போடுறவங்களும் இருக்காங்க, ஆனால் அதை விட மெயின் பீஸ்ல போடுறது நல்லது. போட்டு இந்த இடத்துல சென்டர்ல வெட்டி விட்டுக்குங்க. அது ஏன் வெட்டி விடுறேன் அப்படின்னா, பட்டி நீங்க இழுத்தும் போது உங்களுக்கு திருகாம கரெக்டா சேப்பா உட்காணும். ரெண்டா மடிச்சு கரிச்சாப்புல தையல் போடணும், அதாவது ரெண்டு துணி கீழே பிடிக்கிற அளவுக்கு தையல் போட்டு கரெக்டா மடிச்சு இது என்ன செய்யணும், இப்படி வச்சு இந்த முனையில லேசா இலையடிக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஊக்கு அங்கக்குள்ள வர்றதுனால ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கம் எந்த பட்டியும் எந்த சுருக்கமே இல்லாம நீட்டா இருக்கும். அது நம்ம வெட்டி விட்டதுனாலையும் இழுத்து தச்சதுனாலையும் கரெக்டா இருக்கு. அப்படி இழுக்காம தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா வந்து அமையாது. கரெக்டா ரெண்டு பக்கமும் பீஸை இழுத்து வச்சு தைக்கணும், எதையும் சுருச்சி இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அளவு மாறிடும். கரெக்டா ரெண்டு பக்கமும் ஒன்னா வச்சு வச்சிருந்தோம். இப்போ பட்டி, அடிப்பட்டி. அடிப்பட்டி நீங்க அதே துணியில தைக்கும் போது உங்களுக்கு இன்னும் பினிஷிங்கா இருக்கும். இப்போ அதே மாதிரியே, அதாவது தையல் நம்ம எங்க போட்டிருக்கோமோ அந்த இடத்துலதான் முடியணும். சில பேர் இழுத்து தச்சிருவாங்க, அப்படி தச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். இப்போ இன்னொரு தையல் போட்டீங்கன்னா பட்டி படிஞ்சு உட்காரும். இப்போ ரெண்டையுமே என்ன செய்யணும், வச்சு பார்க்கணும். இப்போ ரெண்டையுமே நம்ம கரெக்டா வச்சதுனால அளவு சரியா இருக்கு. கொஞ்சம் கூடுதலா இருந்து ஒரு நூல் கூட இருக்கும், அது நம்ம இழுத்து தைக்கிறதுனால அதில் மட்டும் லேசா வெட்டிட்டு இப்போ நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா கழுத்து இழுத்து எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். எப்பவுமே வந்து முன்பக்கம் தைச்சிட்டிங்கன்னா எல்லா சைடும் நீங்க வச்சு அளந்து பார்த்துக்கீங்க. அதுக்கப்புறம் பேக் தட்டு. பேக்ல ஷோல்டரை வந்து நீங்க என்ன செய்யுங்க, கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி அந்த அளவுக்கு அப்படியே ஷோல்டரை பிடிச்சிருங்க. எப்பயுமே காலர் பிளவுஸ் வைக்கும் போது அளவு ஜாக்கெட்டை காட்டிலும் ஒரு 2 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கோங்க. ஏன்னா ஷோல்டரை காட்டிலும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வச்சாதான் கழுத்து வந்து கரெக்டா உட்காரும். அப்போ கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கிட்டு வெட்டிக்கிங்க. கட்டிங் வீடியோல நீங்க அதை ஒரு எட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. இப்போ தச்சாச்சு ரெண்டு பக்கம். அடுத்து கை. கை வந்து முதல்ல வந்து முன்பக்கத்தை வந்து வச்சு கரெக்டா, அதாவது 1.5 இன்ச்சு நம்ம கொதவு போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு அப்படியே அங்க ஒரு தையல் போட்டுருக்கோம். போடுங்க. போட்டுட்டு பேக் தட்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிங்க. அதாவது முதல்ல ஃப்ரண்ட்ல ஆரம்பிச்சுட்டு பேக்ல முடியும், அப்புறம் பேக்ல ஆரம்பிச்சு ஃப்ரண்ட்ல முடியணும். அதாவது கழுத்து வந்து கை வந்து என்னைக்குமே எந்த துணியுமே வசம் பார்த்து தைக்கணும். அதாவது லெஃப்ட் ரைட்டு இதை வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி தைச்சோம்னா பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம சரியா கவனிக்கல அப்படின்னா, அந்த லெஃப்ட் ரைட்ல நம்ம சரியா தைக்கல அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே வசம் உள்ள கையாயிரும். அதாவது ரெண்டுமே இடது கையாயிரும், ரெண்டுமே வலது கையாயிரும். அதனால எப்பவுமே வலது இடது அதை கரெக்டா வசம் பார்த்து நாம தைக்கணும். இப்போ கர்ச்சாப்ல நான் தையல் போட்டிருக்கேன், அதுல இருந்து ஒரு போட்டு 1/2 இன்ச்சு இன்னொரு தையல் போட்டு ரெடி பண்ணிடுங்க. தும்ப வந்து லைனிங் பக்கம் திருப்பி விட்டு கரெக்டா இதுக்கு நேர தையல் போடுங்க.
கை வந்து என்னைக்குமே முன்கை பக்கம் இருக்கக்கூடாது. தன் நிலையில வச்சு தைச்சிங்கனாலே உங்களுக்கு பிளவுஸ் ரொம்ப அக்யூரேட்டா அமையும். அதே மாதிரி எந்த இடத்துலையும் திருகல் இருக்காது, சரியா அமையும். இப்போ அதே மாதிரி அவுட்லைன்ல கரெக்டா தையல் போடுங்க. ஒரே ஒரு புள்ளி தான் வந்து இந்த அவுட்லைன்ல தையல் இருக்கணும். அதை விட இறக்கி தைக்க கூடாது. போடுற தையல் வந்து எக்காரணம் கொண்டு நமக்கு வெளிப்பக்கம் வந்துடக்கூடாது. வராத அளவுக்கு நம்ம தையல் போடணும். சென்டர்ல ஒரு கட் மார்க் போட்டுருங்க, முன்பக்கத்துக்கு ஒரு கட் மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த கை இப்போ அது அவுட்லைன் கரெக்டா என்ன செய்யணும், இழுக்காம தைக்கணும். இழுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சேஃப் கை சேஃப் வராது. தன் நிலையில வச்சு இழுக்காம மெயின் பீஸை வந்து கரெக்டா தைக்கணும். லைனிங்கை வந்து ரொம்ப இழுத்துடக்கூடாது. மே பீஸ் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி லைனிங் பீஸை நம்ம கரெக்டா தைக்கணும். இப்போ கை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அதை அப்படியே வச்சு ஃப்ரண்ட், அதாவது முன்பக்கத்தை சென்டர்ல, அதாவது இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஏன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா கையோ வேற எந்த இதுவும் நடுப்பக்கத்துல இருந்து, அதாவது சென்டர்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதோட அளவும் மாறாம அப்படியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு வெட்டியிருக்கோம். அதாவது ஒரு 6 இன்ச்சு கம்மியா இருந்ததுனால இப்போ அதை வெட்டியிருக்கோம். கரெக்டா கையை கொண்டு வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்ல, அதாவது நம்ம கையை மேல் தைச்ச மாதிரி இதை கீழ்ப்பக்கமா வச்சு தைக்கணும். அங்க வெட்டின அளவுக்கு இங்க முண்டாவை கொஞ்சம் குறைச்சிக்கும். ஏன்னா எப்பயுமே உடல் முண்டா வந்து 4 இன்ச்சு 6 இன்ச்சு கம்மியா தான் வெட்டணும், கூடுதலா வெட்டிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து தைக்கும் போது முண்டா அளவு, அதாவது உடல் முண்டா அளவு கம்மியா தான் இருக்கணும், கூடுதலா இருக்கக்கூடாது. கூட இருந்துச்சுன்னா கை சேப் சரியா வராது. அதே மாதிரி சென்டர்ல இருந்தா நீங்க தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். சென்டர்ல இருந்து ஆரம்பிக்காம கையினுடைய ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சில நேரத்துல உங்களுக்கு சென்டர் கிடைக்காம போயிடும். அப்ப கை வந்து உங்களுக்கு நடு இது கிடைக்காம, சென்டர் கிடைக்காம கை திருநமா இருக்கும். இப்ப நடு சென்டர்ல நம்ம வச்சிருக்கோம். அடுத்து பேக்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுல இருந்து என்ன செய்யணும், அதுலயும் என்ன செய்யணும், சென்டர்ல இருந்து கரெக்டா நம்ம எங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணோமோ அதுல இருந்து 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி அளவுக்கு வச்சுட்டு, இங்க நம்ம ஏற்கனவே கம்மியா இருந்தனால ஒரு 6 இன்ச்சு வெட்டினோம்னா அதே இப்ப வெட்டியிருக்கோம். அதே அளவுக்கு இதைத்தான் வந்து இழுக்கணும். கை பீஸை வந்து எக்காரணம் கொண்டு இழுக்கக்கூடாது. அதாவது உடல் பீஸை வந்து இழுக்கலாம், கை பீஸை வந்து இழுத்துடக்கூடாது. கை பீஸ் எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் வச்சுதான் வெட்டியிருப்போம். உடல் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வெட்டியிருப்போம். அதனால உடல் பீஸை வெட்டலாம், ரொம்பவும் இப்ப இழுக்கக்கூடாது. நார்மலா நமக்கு ஒரு ஒரு அளவுக்கு லேசா இழுத்துட்டோம்னா சரியா வந்துடும். இப்போ கையை வந்து இழுக்காம மெயின் பீஸ், அதாவது உடல் பீஸை மட்டும் லேசா இழுத்துட்டு வைக்கணும். இப்படி தைச்சிட்டீங்க அப்படின்னா முண்டா வந்து உங்களுக்கு கரெக்டா உட்காரும். இது அப்படியே தையல் போட்டீங்கன்னா இன்னொரு தையல் வந்து கரெக்டா அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு ஓவர்லாக் போட்டுங்க. அப்புறம் முன்பக்கம் இவங்களுக்கு வந்து முன்பக்கம் வந்து 6 இன்ச்சு, அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இவருக்கு பின்பக்கம் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி வச்சு, அதாவது முன்பக்கத்துக்கு எப்பயுமே மார்க் பண்ணிக்கிறணும். பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க கரெக்டா நமக்கு எங்க பாடி லூஸ் மார்க் பண்ணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டிட்டு கை லூஸ் பார்த்துக்கங்க. கை லூஸ் வந்து இவங்களுக்கு 5.5 இன்ச்சு. இந்த 5.5 இன்ச்சு கரெக்டா இதுக்கு நேரம் வர்ற மாதிரி பார்த்து இப்போ அந்த தையல் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இதுல இருந்து கரெக்டா இந்த நண்டுக்கால் அளவுக்கு அந்த தையலை ஒட்டியே இன்னொரு தையல், அதே மாதிரி இங்கேயும் நண்டுக்கால் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா 3 தையல் போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த ஓரத்துல, அதாவது ஓவர்லாக் போற தையல்ல ஓரத்துல ஒரு தையல் போடணும். ஏன் தையல் போடுறோம் அப்படின்னா ஓவர்லாக் போடையில அது ஃபினிஷிங்கா இருக்கும். இந்த பிசுரையும் நீங்க வெட்டிட்டீங்க அக்யூரேட்டா, உங்க சைடு தும்பு வந்து நீட்டா இருக்கும். அதே மாதிரி
இந்த சைடு. இதுல வந்து நம்ம எப்பயுமே வந்து கீழே இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கை முடிக்கும் போது ஈஸியா இருக்கும். கையில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சில நேரத்துல அதோடைய இது மாறிக்கிறோம். அதனால கரெக்டா இந்த 1.5 இன்ச்சு வச்சு இப்போ 1 பீஸ் இந்த பீஸை மேலே ஏற்றி விட்டு கரெக்டா நம்ம எங்க தும்பு மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல கையில நிப்பாட்டிட்டு இங்க இருந்து கை லூஸ் அளந்து பார்த்துட்டு 5.5 இன்ச்சு இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு தையல். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இங்கே இப்போ இந்த அவுட்லைன்ல ஒரு தையல். அவ்வளவுதான். இப்போ அந்த தையல் போட்டதுக்கு நேரைய வெட்டி விட்டாச்சு. உங்களை எல்லாமே வெட்டிட்டு அதுக்கப்புறம் இடுப்பு எவ்வளவு இருக்குன்னு நீங்க அவர்கிட்ட பார்த்துக்கணும். இப்ப 29 இருக்கு. அதாவது மொத்த சுற்றளவு 29 இருக்கு. நம்ம 2 இன்ச்சு கூடுதலா வச்சிருந்ததுனால அதை வந்து நம்ம தச்சு முடிச்சோடனே கரெக்டா அந்த அளவு 2 இன்ச்சு கூடுதலா வருது. அந்த 2 இன்ச்சு நீங்க பேக்ல நம்ம சென்டர் மார்க் பண்ணோம்ல அதுல இருந்து தையல் தும்ப கனெக்ட் பண்ணி அப்படியே தையல் போட்டுடணும். இப்போ எங்க நம்ம மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் தையல் கிட்ட கணக்கா வச்சு 1/2 இன்ச்சுக்கு நீங்க தையல் போட்டுட்டு இப்ப நீங்க அளந்து பாத்தீங்கன்னா இடுப்பு 27 வரும். ஏன்னா 27க்கு நம்ம வெட்டும் போது அந்த அளவுக்கு நம்ம தச்சு முடிச்ச உடனே அது 27 இன்ச்சு வந்துடும். லைனிங் துணிக்கு 1/2 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 2 துணியை போட்டு தைக்கிறதுனால இடுப்பு கிட்ட ரொம்ப அக்யூட்டா வைக்காம ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கணும். இப்ப தச்சு முடிய இது 27 வந்துருச்சு. இப்போ கழுத்தை நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்து என்ன செய்யணும்னா கழுத்துக்கிட்ட துணி கொடுத்து தைக்கணும். அதாவது முன்பக்கத்துல நம்ம எங்க காலை வருதோ அந்த இடத்துக்கு மட்டும் துணி கொடுத்து தைக்கணும். பாட்டிடுவா. இப்போ வந்து கழுத்துடைய முன்பக்கம் இது வந்து காலர் இதோட முடியும். அப்போ இங்க இருந்து காலர் தும்பு கிடைக்கணும். ஆமா, இத வந்து லைட்டா 1/4 இன்ச்சுக்கு நம்ம வெட்டி விட்டுருக்கோம். வெட்டிட்டு இங்க இருந்து நம்ம கழுத்தோட பீஸ ஆரம்பிச்சு ஆமா அவ்வளவுதான். அது தும்பு ரொம்ப வெட்டக்கூடாது, அது பெருசாயிடும். இதுல வந்து கரெக்டா நம்ம எப்பயும் போல தைக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு இப்படி கம்மியா வச்சு அப்படியே கழுத்தை பாலத்தை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி விட்டு எங்க வெட்டினமோ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கரெக்டா நீவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கட் மார்க் பண்ணிட்டு இங்க கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சிடணும். அதாவது கரைச்சாப்புல நம்ம எப்பயும் கழுத்து தப்போம்ல அதே மாதிரியே மடிச்சு இந்த இடத்த என்ன செஞ்சிடணும். இப்ப நம்ம இது வரைக்கும் தான் தச்சிருக்கோம். ஏன்னா காலர் இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு கீழே வந்து காலர் வராது. அதனால அந்த ரவுண்ட் ஷேப் கழுத்து அப்படியே இந்த பக்கம் வந்துடுறதுனால கீழே வந்து நம்ம எப்பயும் போல தைக்கிற மாதிரி டபுள் தையல் போட்டு மேல் பக்கமா தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கீழே வந்து அப்படியே லேசா மடிச்சு விட்டுக்குங்க, ஃபினிஷிங்கா இருக்கும். இப்போ இங்க இருந்து இன்னொரு தையல். ஆமா, அதுல இருந்து நம்ம கரெக்டா 2 கால் பாந்த அளவு தைக்கணும், பெருசா தைக்க கூடாது. தைச்சிட்டு இதை நீங்க எடுத்துருங்க. இப்போ முன்பக்கத்தோடைய கழுத்து வந்து நம்ம இந்த அளவுக்கு தைச்சிட்டோம். இப்ப இது வந்து பின்பக்கத்துக்கான லாபர் வைக்கிறதுக்கு விட்டுட்டு அதுல இருந்து நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம எங்க வெட்டி விட்டோமோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தெரியுது, அதுல இருந்து 1/2 இன்ச்சு இதுக்கு இங்க இருந்து ஆரம்பிக்கும் பாலத்தை என்னைக்குமே இழுத்துக்கிறணும். இழுத்துட்டு இத பாலத்தை தான் இழுக்கணும், கீ பீஸை இழுக்க கூடாது. கீ பீஸை கரெக்டா கை வச்சு நேரா கொண்டு வந்து
தைச்சிட்டு எங்க வளைவு வருதோ அந்த இடத்துல ஒரு 2 கட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் உங்களுக்கு தைக்கும் போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டா வரும். கரெக்டா தற்சாப்புல இங்க இருந்து தையல் போடணும். இப்போ இங்க இருந்து தைச்சிட்டு இங்க அதே மாதிரி இப்போ இந்த இடத்த மடிச்சு கரெக்டா, அதாவது லேபருக்கு நம்ம தும்பு விட்டுருக்கோம், அந்த தும்புல இருந்து கனெக்ட் பண்ணி கழுத்தை அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இழுக்காம, நமக்கு இழுத்தோம் அப்படின்னா கழுத்துடைய அளவு கூடிக்கிறோம், அப்படி இழுக்காம வச்சிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு தையல். இப்போ முன்பக்கமும் கழுத்து வச்சாச்சு. அடுத்து காலரை வந்து இது 2ஐயும் ஒண்ணா வச்சு சென்டர்ல மார்க் பண்ணிடணும். பண்ணிட்டு இதோடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இங்க இருந்து நம்ம வெட்டின அளவுக்கு இப்போ 12 இன்ச்சு இருக்கு. அதே அளவுக்கு இப்போ நம்ம லேபர் வெட்டியிருக்கோம். இப்போ இது வந்து 1.25 இன்ச்சு. ஆமா, இல்ல இது வந்து 6 இன்ச்சு, மேல 5.5, இங்க 1.25. ஓகே, இப்போ இந்த அளவை வந்து இது நம்ம வெட்டும்போது 1.5 இருந்து வெட்டும்போது இது 3/4 இன்ச்சு வந்துடும். இங்கிட்ட கிராஸ் பண்ணி வெட்டணும். ஓகே, அது வந்து 3/4 இன்ச்சு. இப்போ அடுத்து ஆமா, இப்போ நேர் பீஸ்ல நீங்க முதல்ல வச்சு இதை தச்சிருங்க. ஒட்டினீங்கனாலுமே அது வந்து சரியா அது உட்காராது. அதனால இந்த ஃபோமுக்கு வந்து எப்பயுமே ஒரு நூல் அளவுக்கு நம்ம தச்சிடணும். தச்சிட்டோம்னா ஈஸியா இதாகிடும். இப்போ ஒரு நூல் அளவுக்கு கரெக்டா இழுக்காம அந்த பசை உள்ள பீஸை வந்து கீழே வச்சு அப்படியே தைக்கணும். அந்த பீஸ் நழுவாம இருக்கிறதுக்கு இப்போ தையல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது பினிஷிங்கா அமையும். வெளியே நீங்க தச்சு முடிச்ச உடனே நீங்க அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சுருக்கமும் இல்லாம கரெக்டா இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு நம்ம வெட்டிடணும். கீழே வந்து மடிக்கிற அளவுக்கு கூடுதலா வச்சு இப்பவே வெட்டிடணும். ஆமா, 1/4 இன்ச்சு கூட வச்சு வெட்டிடணும். வெட்டிட்டு இத வந்து நம்ம கரெக்டா இந்த இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கூட வச்சு வெட்டியிருக்கோம். இப்ப நம்ம தையல் போட்டதையே மடிச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல் பக்கமா, அதாவது பிசுரை அப்படியே மடிக்கணும். அதாவது பெரும்பாலும் ஜென்ஸ் காலர் வந்து இப்படித்தான் வரும். இதை வந்து என்ன செய்யணும், நம்ம தையல் போட்ட அளவுக்கு அப்படியே மடிச்சு கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்துட்டோம்னா எல்லா பக்கமும் கொஞ்சம் துணி வச்சு கரெக்டா கொண்டு வரணும். இப்போ லேப்பரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுல இருந்து அடி பீஸ், அதாவது உள் துணியா, அதுக்கு வந்து ஒரு துணி எடுத்து ஓரளவுக்கு வெட்டிடுங்க. இப்போ கரெக்டா நமக்கு எங்க நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கோ அந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம எங்க தையல் போட்டோமோ அதுல இருந்து ஒரு நூல் கீழே இறக்கணும். அதாவது தையல் வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு நூல் இறக்கமா வச்சு கரெக்டா நம்ம தையல் எங்க போட்டோமோ அந்த இடத்துல இருந்து கட் பண்ணிடுறோம். இந்த ஒரு நூல் தான் பிடிக்கணும், ரொம்ப பிடிச்சிங்கன்னா கனம் ஏறிடும். கரெக்டா அந்த இடத்துல விட்டுட்டு இதை அப்படியே பரட்டுங்க. இப்போ பின்பக்கமா அந்த தும்பை பூரா தள்ளிட்டு இதை கரெக்டா என்ன செய்யணும், ஊசி இதை கரெக்டா முனைய எடுத்து விட்டுக்கீங்க. அதே மாதிரி இந்த பக்கம். இப்போ இதுதான் லேபர். இந்த லேபரை ஃபினிஷிங்கா தச்சு பரட்டிட்டு
இதை நல்லா நீ விட்டுருங்க. அதாவது வந்து அந்த லேபர் வந்து முன்பக்கம் நல்லா படிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கர்ச்சாப்ல தையல், அதாவது புள்ளிப்பா அந்த அளவுக்கு நீங்க தையல் போட்டுருங்க. தையல் போட்டீங்கன்னா பெறலாம நீட்டா இருக்கும். அதுல இருந்து கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே இருந்து, அதாவது கரெக்டா ரெண்டே ஒண்ணா வச்சு அதுல இருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு கூடுதலா வச்சு வெட்டிட்டு சென்டர், இந்த சென்டர் வந்து இப்படி பார்க்கணும். அதாவது அடிப்பட்டியில இருந்து கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கணும். ஏன்னா அடிப்பட்டி எக்ஸ்ட்ரா வர்றது, அதனால கொஞ்சம் கூட வச்சுட்டு இங்க சென்டர் போட்டுருவோம். இதுதான் சென்டர். இப்போ இங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது இது நம்ம எங்க தும்பு விட்டோமோ அந்த இடத்துல இருந்து இதை ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க தைக்கும் போதே அதோட சென்டருக்கான மார்க் கரெக்டா இந்த இடத்துல வந்துருச்சு. அப்ப நம்ம காலர்ல லேபர் வந்து கரெக்டா வெட்டியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ இந்த அதாவது கழுத்து துணியை தான் இழுத்து அடிக்கணும், இதை இழுக்கக்கூடாது. கீழே இருக்கிற கழுத்து பீஸை, அதாவது பாடி பீஸை வந்து லேசா இழுத்துக்குங்க. இழுத்துட்டு கரெக்டா அந்த ஷோல்டர் கிட்ட இந்த தும்பை நல்லா லெவலா எடுத்து விட்டு கரெக்டா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க முடிக்கிற இடத்துல அந்த இது கரெக்டா வந்துடும். நீங்க லேபர் கரெக்டா வெட்டினாதான் அப்படி வரும். இப்போ இந்த லேபர் கிட்ட, அதாவது ஷோல்டர் கிட்ட ஒரு சின்ன கிராஸா ஒரு கட் மார்க்கு, சென்டர்ல கிராஸா ஒரு கட் மார்க்கு, இங்க ஒரு கிராஸா கட் மார்க்கு போட்டுட்டு இந்த தையல் தும்பெல்லாம் இப்படி உள்ள தள்ளிட்டு இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது தையல் தும்பு பூரா உள்ள நகட்டிடணும். நகட்டிட்டு அப்படியே எந்த இடத்துலயும் திருகல் இல்லாம கரெக்டா பொறுமையா அந்த தையல் முனையில தைக்கணும். தும்பு வந்து வெளியே வந்துடக்கூடாது. தும்பு வெளியே வராம எல்லா பக்கமும் நீங்க லெவல் பண்ணி வச்சுருங்க. இப்போ அந்த அவுட்லைன் வந்து கரெக்டா நமக்கு கிடைக்கும். எந்த இடத்துலயும் திருகக்கூடாது. திருகாம இதை அப்படியே கொண்டு வரணும். இப்போ நம்ம ப்ராப்பரா தச்சுக்கலாம். இப்போ ஷோல்டருடைய இது வந்து லேசா இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து ஷோல்டர் கிட்ட இழுத்துட்டு இருக்கும், அதனால இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த இழுவைக்கு வராது. இப்போ நீங்க லேபரை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு ஷோல்டர் எல்லாமே கரெக்டா உட்காரும். இப்போ அவங்க பிளவுஸ் போடும்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ காலர் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், லேபர் பிளவுஸ். ஓகே, இது இப்போ தச்சதுதான் இந்த பிளவுஸ். இப்போ எல்லாமே கிளியரா பார்த்துருப்பீங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டுக்கீங்க. இப்போ பிளவுஸோடைய எல்லாமே தச்சு இப்போ பினிஷிங்கா இப்போ காட்டியிருக்கேன். இப்போ இதுதான் காலர் பிளவுஸுக்கான மெத்தடு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்க கேட்டுக்கங்க. தேங்க்யூ.